ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மட்டன் பிரியாணி செய்யலாம். அதுக்கு நான் மட்டனை தனி மிளகாத்தூள் உப்பு சேர்த்து 3 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, தக்காளி 2 பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஹோல் கரம் மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு அரிசியை வேக வச்சுருக்கேன். அதில் இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து வேக வச்சுருக்கேன். தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நெய் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் செய்கிறேன். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை மசாலா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. அதுக்கு நம்ம உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த அளவுக்கு பொன்னிறமாக செவக்க வதக்கி வச்சுருக்கேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பிரியாணி மசாலா, நான் பேக்கெட் மசாலா தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள், காஷ்மீரி தூள் 2த்தையும் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், ப்ளஸ் கறி வேக வைக்கும் போதும் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதனால் பார்த்து திட்டமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது புதினா எடுத்து சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி புதினா மொத்தம் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா குழைவாக வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மீடியமாக இந்த அளவுக்கு வெந்திருந்தால் மட்டும் போதும். அடுத்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் தயிர் மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தயிர்லாம் வதங்கினதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மட்டனை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா மட்டன் வேக வச்ச தண்ணி எவ்வளோ இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. மட்டன் வேக வைக்கும்போது திட்டமாக தண்ணி வச்சு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ வேக வச்ச சாதம் ஆற வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை, சூடாகவே இருக்கட்டும். இப்போ அந்த சாதத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதித்ததும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சாதத்தை இதனோட சேர்த்துக்கலாம். அடிகனமான பாத்திரம் மேலே வச்சு தம் வச்சுக்கலாம். தம் வைக்கும்போது 1 ஸ்பூன் நெய் எடுத்து மேலாப்பில் பரவுற மாதிரி தூவி விடுங்க. நல்லா நெய்யுடைய வாசனை பிரியாணி உள்ள நல்லா இறங்கும். அதிகமாக நெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஒரு பிளேட் வச்சு மூடிடலாம். வெயிட்டுக்கு நான் இடிக்கல் தாங்க பயன்படுத்தியிருக்கேன். அதை வச்சு நான் வெயிட் வச்சுருக்கேன். இப்போது பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. சாதம் பாருங்கள், ஒன்றோட ஒன்று உடையாத கரெக்டாக இருக்குது. இந்த பக்குவம் சரியாக இருக்குங்க. வேகாமையும் இருக்காது, குழைவாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.